ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொள்கிற வேத வசனம் உபாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 18ஆம் வசனம். இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். இந்நாளில் உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை கொடுக்கிறவர். பிரியமான கர்த்தருடைய ஜனமே, ஆண்டவர் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர்தான் நமக்கு கொடுக்கிறவர். பலனை கொடுக்கிறது மாத்திரமல்ல, அந்த ஞானத்தையும் அவர்தான் கொடுக்கிறவர். தீமையான ஐஸ்வர்யங்களை அல்ல, நன்மையான ஐஸ்வர்யங்களை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பல நேரங்களில் ஐஸ்வர்யம் வந்துவிட்டால் பல பிரச்சனைகள், பல போராட்டங்களும் கூடவே வந்துவிடும். எனக்கு தெரிந்த எங்க பழைய நட்பு கொண்ட ஒரு குடும்பம், நாங்கெல்லாம் ஒன்றா ஒரு இடத்துல சின்ன வயதில் குடியிருந்தோம். அந்த போர்ஷன் வீடுகளில் குடியிருந்து அதற்கு பின்பு சொந்த வீடுகளுக்கு குடிபெயர்ந்தவர்கள் நாங்கள்லாம். ஒரு பெரிய டீம் அது. அப்போ அந்த குடும்பங்கள் எல்லாம் எல்லாருமே அண்ணன் தம்பியாக பழகியிருந்தாங்க. அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு போவோம், அவங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. ஒரு ஒரு 3 குடும்பம் அப்படி எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நாங்கள் அவங்க வீட்டுக்கு போவோம். அப்படி போகும் பொழுது அவங்க எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் நல்ல கவனிப்பு இருக்கும், நல்ல ஆகாரங்கள் இருக்கும். நாங்கள் அவங்க வீட்டுக்கு போனாலும் நல்ல கவனிப்பு, நல்ல ஆகாரத்தை கொடுப்பார்கள். அவங்க எல்லாம் ஒரு ஒரு மாடரேட் ஃபேமிலிஸ், அதாவது ஒரு ஒரு மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்திருந்தார். ஏழைகள் தான், ரொம்ப பணக்காரங்களும் சொல்ல முடியாது. அன்னன்னைக்கு வருகிற வருமானத்தை வச்சு அவங்க சாப்பிட்டாங்க. அன்னைக்கு அந்த அன்பு, அந்த மேன்மை ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதற்கு பின்பு அவங்க பையன், 2 பொண்ணு ஒரு பையன் அவங்களுக்கு, அவன் கொஞ்சம் தலையை தூக்கி அவன் நல்ல பணங்கள் கோடிக்கணக்கில் சம்பாதித்து ஒரு நல்ல வீட்டை கட்டினா. வீட்டை கட்டுறது மாத்திரம் இல்லை, வீடு முழுசும் சென்ட்ரலைசேஷன் பண்ணியிருந்தான். அப்போ நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் நடந்த ஒரு திருமண காரியத்திற்காக நாங்கள் போயிருந்தோம். அவர்களுக்கு போய் அந்த இன்விடேஷன் பத்திரிகை வைப்பதற்காக போன பொழுது அவர்கள் வரவேற்ற விதம் எங்களுக்கு ஆச்சரியத்தை தந்தது. அந்த சிரிப்பு, அந்த வரவேற்றது அதெல்லாம் மாறல. ஆனால் வீடு சென்ட்ரலைசேசி, நல்ல வசதி வாய்ப்புகள், கார் இருக்கு, பெரிய வீடு, வேலைக்கு வேலைக்காரர்கள். ஆனால் ஒரு டம்ளர் டீ அவங்க யாருக்கும் கொடுத்துட முடியாது, ஒரு டம்ளர் தண்ணீர் யாருக்கும் கொடுத்துட முடியாது, ஒரு டம்ளர் ஜூஸ் யாருக்கும் கொடுத்துட முடியாது. பணம் இருக்கு. அந்த பணத்தின் நிமித்தம் அந்த அப்பா அம்மா நடைபெணமாக தான் இருக்காங்க. நான் பார்த்த பொழுது அவங்க பத்திரிகையெல்லாம் வாங்கிட்டு, சரிப்பா நாங்கள் வர்றோம் அப்படின்லாம் சொல்லிட்டு, கோச்சுக்காதரா பால் இல்லை, இல்லைன்னா ஒரு டீயை போட்டு கொடுப்போம். அடுத்தது அவங்களே சொல்கிறாங்க, அந்த ஒரு லெமன் இருந்தால் ஒரு ஜூஸ் போட்டு கொடுப்போம், லெமன் இல்லைடா. அப்போ நான், சரிக்கா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் கிளம்புறேன் அப்படி எனக்கு புரிந்து கொண்டேன். அவர்கள் சொன்னாங்க, உனக்கு புரியும் தானே
அப்படி. அப்போனா என்ன, தன் தாய் தகப்பனுக்கு கூட அந்த வீட்டில் அளந்துதான் சாப்பாடு. ஆனா அவங்க ஏழையா இருந்தப்போ அப்படி இல்லை, அள்ளி கொடுத்தா அந்த கை, அப்படி அள்ளி கொடுத்த கை. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கே ஆகாரம் இல்லை. யோசிச்சு பாருங்க, ஐஸ்வர்யம் வந்துருச்சு, ஆனா அந்த ஐஸ்வர்யத்தினுடைய ஆசீர்வாதத்தை அவங்க அனுபவிக்க முடியல. ஆனா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்றாரு, அந்த ஐஸ்வர்யம், அந்த சம்பாதிக்கிற பலனை கர்த்தர் தான் கொடுக்கிறவர். நீங்க மேன்மைப்படுத்தி ஐஸ்வர்யமாய் வாழ்வதற்கு அதை சம்பாதிக்கிற பலனை உங்களுக்கு ஆண்டவர் தருவார். மற்றவர்களுக்கு முன்பாக நீங்கள் மேன்மைப்பட்டிருப்பீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு வேதனையை கூட்டார். இந்த குடும்பம் வேதனை அடைகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதனை இல்லாத ஒரு காரியம். பல ஐஸ்வர்யவான்களோடு நான் பழகியிருக்கிறேன், பல ஐஸ்வர்ய ஜாம்பவான்களோடு நான் உணவருந்தி இருக்கிறேன். ஆனால் அவர்கள் எல்லாம் பெரிய ஐஸ்வர்யவான்கள் தான். ஆனால் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஜனம் என்றால் அப்படி நிற்பார்கள், தாழ்மையோடு இருப்பார்கள், பெரிய பணக்காரர்கள். ஒருத்தருக்கு மாத்திரம் 9 ஃபேக்டரிஸ், ரப்பர் ஃபேக்டரி இருக்கு, பெயிண்ட் ஃபேக்டரி இருக்கு, ஏகப்பட்ட ஃபேக்டரிஸ் அவருக்கு. ஆனால் அவர் வீட்டுக்கு அழைத்து நாம் போனால் அவர் வரவேற்கிற விதம் தனியாக இருக்கும். அவங்க வீட்டில் நமக்கு உட்கார வைக்கிற அந்த இடம் மேன்மையாக இருக்கும். அவங்க நம்ம உபசரிக்கிற உபசரணை அவ்வளவு மேன்மையாக இருக்கும். ஐஸ்வர்யவான்கள் தான், ஆனால் அது கர்த்தர் கொடுத்தது என்பதை நினைத்திருக்கிறார்கள். அநேகருக்கு ஐஸ்வர்யம் இருக்கும், ஆனால் அதை அனுபவிக்கக்கூடிய பலனோ சத்துவமோ ஆரோக்கியமோ நன்மையோ அவளுக்கு இருக்காது. இந்த காலவேளையில கர்த்தர் நாம் ஐஸ்வர்யமாக வரல, ஐஸ்வர்யம் இல்லை அப்படின்னு நம்ம சிலர் புலம்புகிறோம். எனக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை என்று குறைபடுகிறோம். இந்த ஆசீர்வாதம் இருந்தால் நான் இப்படி இருக்கலாம் என்று நாம் குறைபடுகிறோம். ஆனால் அது கொடுக்காமல் இருப்பதற்கும் ஒரு காரணம் உண்டு. அது தேவனை விட்டு நம்மை விலக்கிவிடும் என்று அவருக்கு தெரியும். சிலர் சாதாரணமாய் இருக்கும் பொழுது கர்த்தரை பற்றி கொண்டு கர்த்தரோடு கூட ஓடுவார்கள், ஜெபிப்பார்கள், கர்த்தரை ஆராதிப்பார்கள். கொஞ்சம் வளர்ந்து விட்டால் அவர்கள் பிஸி ஆகி விடுவார்கள். கர்த்தரை தெரியாது, தேட முடியாது, ஜெபிக்க முடியாது, அந்த நேரம் கொடுக்க முடியாது. ஏனென்றால் அவங்க ரொம்ப பிஸி. அவர் டாப்ல இருக்காரு, டாப் ஷாட் ஆயிட்டாரு, அவருக்கு பிஸியா இருக்கிறாரு. பணத்தை எண்றதுக்கு தான் அவருக்கு நேரம் இருக்கு, தங்க கட்டிகளை வாங்கி வைக்க தான் அவருக்கு நேரம் இருக்கு. ஆனா அவருக்கு ஆண்டவரை துதிக்கவோ ஜெபிக்கவோ நேரம் இல்லை. உயர்த்தினது கர்த்தர், உயர்த்தினது கர்த்தர். உங்களை ஐஸ்வர்யவானாய் உயர்த்தி மேன்மைப்படுத்துகிறவர் நம்முடைய இரட்சகராகிய ஆண்டவர் என்பதை மறந்து விடக்கூடாது. அதற்கேற்ற பலனையும் அவர்தான் தருகிறவர். ஒரு பெரிய ஐஸ்வர்யமான் அமெரிக்க தேசத்தில் பெரிய கோடீஸ்வர பிரபு, அவர் தேவனுடைய காரியத்தில் அவர் என்ன பிசினஸ் செய்தாலும் ஆண்டவரிடத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்காமல் அதை செய்யவே மாட்டார். கோடிக்கணக்கான பணங்கள் அவருடைய கரத்தில். உதாரணமா நான் சொல்றேன் பாருங்களேன், 600 வீடு அப்பார்ட்மெண்ட், அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குறைஞ்சது 50 to 150 வீடுகள் இருக்கும் ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. அப்படி அவருக்கு 600 அப்பார்ட்மெண்ட்டுக்கு சொந்தக்காரர் அமெரிக்க தேசத்தில். அப்போ அவருக்கு வருமானம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அவர் அமெரிக்காவில் மாத்திரமில்ல, ஜப்பான் மற்ற நிறைய நாடுகளிலேயும் இடங்களை வாங்கி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுவதில் பெரிய சாம்பவான். ஒரு தேசத்துக்கு போயிருக்கிறார், ஆஸ்திரேலியாவுக்கு போயிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு இடம் வாங்க வேண்டும், ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்ட வேண்டும். வெளி தேசத்தாருக்கு அங்கே இடம் பார்க்க முடியாது இருக்கிற சட்டம் இருக்கிறது. அந்த சட்டம் அங்கே செயல்பாட்டில் இருக்கிறது. இவர் அங்கே போய் கேட்டு விசாரித்த பொழுது அவர்கள் சொல்லிவிட்டார்கள், வெளிநாட்டவருக்கு இங்கே வாங்க முடியாது, உள்நாட்டவர் தான் யாரையாவது வச்சு வாங்க வேண்டும்.
அப்பொழுது உள்நாட்டவரை வெற்றி வாங்கினால் அவர்கள் ஏமாற்றி விடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஃபினாமி என்ற நிலை. இவர் அப்படியா என்று கேட்டுவிட்டு வந்து விட்டார். மறுபடியும் அமெரிக்காவில் போய் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் அந்த தேசத்தில் இத்தனை ஏக்கர் 1000 ஏக்கர் எனக்கு நிலம் வேண்டும். உமக்கு சித்தமானால் அதை வாய்க்க பண்ணும். சட்டத்தை மாற்றுகிற கர்த்தர் நீர் என்று அவன் செபித்திருக்கிறார். அப்பொழுது அந்த 1 ஏக்கர் எவ்வளோ, அங்கே வாங்கினா எவ்வளோ செலவாகும் என்கிறதெல்லாம் அவர் கணக்கு பண்ணி அதை வைத்து செபிக்கிறார். பெரிய கோடீஸ்வரர் தான். கண்ணை மூடிட்டு அள்ளி வீசலாம் காசை. யார் கேட்க போறா? ஆனா அவர் ஜெபித்தா. பணத்திமிரில் இல்லை, அவர் ஜெபிக்கிறார். கடைசியா என்ன நடந்ததுன்னா, ஒரு 3 மாதத்திற்கு பின்பு அவருக்கு ஒரு கடிதம் வருகிறது. இப்பொழுது நீங்கள் ஆஸ்திரேலியாவில் நிலம் வாங்கலாம். அவருக்கு பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், சில சட்ட திருத்த மசோதாக்களை பார்லிமெண்ட்ல ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஏற்படுத்தி அந்த நாட்டில் மற்ற நாட்டவரும் வெளிநாட்டவரும் இடம் வாங்கலாம் என்ற கொள்கையை அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இவர் சந்தோஷமாய் அங்கே போனார். போய் ஏற்கனவே ஒரு 10,000 ஏக்கர் வாங்க வேண்டும் என்கிற பிளான்ல தான் அங்கே போகிறார். ஆனால் அங்கே போனா இவர் போட்டிருக்கிற எஸ்டிமேஷன்ல 10,000 ஏக்கர் வாங்க முடியும் என்று அவர் கண்டுகொண்டு கர்த்தர் அவருக்கு 10,000 ஏக்கரை அங்கே கொடுத்து அவருடைய பிசினஸை ஆஸ்திரேலியாவிலேயும் வளர்த்து எடுத்தான் என்று அவரை குறித்து பேசப்பட்டது. பெரிய ஐஸ்வர்யவானா இருக்கலாம். அதை சம்பாதிக்கிற பலன் கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அதை கர்த்தர் தான் தருகிறார் என்று அவரை சார்ந்து கொண்டால் மேன்மை நமக்கு உண்டு, உயர்வு நமக்கு உண்டு, ஆசீர்வாதம் நமக்கு உண்டு. என் ஞானம், என் அறிவு, என் பலன், நான் தான் இதெல்லாம் நான் தான் சம்பாதித்தேன் என்றால், எப்படி நேபுகாத் நேச்சரை கீழே விடைத்தள்ளினாரோ, எப்படி ஏரோதுடைய பேச்சை கேட்டு தெய்வத்தினுடைய பேச்சு என்று சொன்ன பொழுது அவன் தேவனுக்கு மகிமை செலுத்தாமல் தனக்கென்று எடுத்துக்கொண்டால் அவன் புழுபுடுத்து இறந்தானோ, அதே போலதான் தேவன் நம்மிடத்தில் இருக்க மாட்டார். அந்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்கவும் முடியாது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஐஸ்வர்யமான இப்பொழுது இருக்கிற ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிற பலனை அவர்தான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு மகிமை செலுத்துங்கள். இன்னும் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில அவர் செய்வார், நீங்கள் காண்பீர்கள். ஆமேன், ஆமேன்.